குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. இதயம் கனிந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. ஒவ்வொரு வாரம் உங்களோடு இணைவதில் மகிழ்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், எழுத்தாளர், புத்தக பிதாமகன் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா, காலை வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. சுவாமிகளுக்கு வணக்கம். சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் இணைந்து நாம் செய்கின்ற இந்த நேரலை நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சில காரணங்களால் திரு நித்யானந்தம் ஐயா நம்மளோட இணைய முடியல அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்மளுடைய குருநாதர் அனுதினமும் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் ராஜா சுவாமிகளை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. வருவார் போவார் பலரிருக்க, வஞ்சனை சூதுகள் நிறைந்திருக்க, அதனை உணர வைத்து காத்தருளுகின்ற பலத்தை கொடுக்கின்ற அந்த பால முருகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று அகார உகார தத்துவத்தை உணர்ந்து தகராலய ரகசியம் போல் பல ரகசியங்களை 6666 பாக்களாக வடித்து தந்து நம்மளை பண்பட வைத்து பக்குவப்பட வைத்து அருளை கொடுத்து காத்தருளும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெருங்கருணையும் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் கிருஷ்ணா. காலை வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்ப்பா சுவாமிஜி. போன வாரம் நிறைவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நேரமின்மை காரணமாக அதோடைய பதில் உங்களால் கொடுக்க இயலலை. அதனால அந்த கேள்வியை திருப்பி இன்னைக்கு கேட்டுடலாம். ஆரம்பத்திலேயே சுவாமிஜி, ஒரு மனிதருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உயர்ந்த ஜாதகம் எது, பிரச்சனைக்குள்ள ஜாதகம் எது? இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? அதாவது மிகச்சரியான துல்லியமாக கணிக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய கட்டங்கள் அந்த ஜாதக அமைப்பின்படி ஒருத்தருக்கு வாழ்க்கை அமையுது. அதில் உயர்வாகவும் இருக்கும், உயர்வு குறைவாகவும் இருக்கும். அது அவங்களோட பிறந்த நேரத்தை பொறுத்து தான் அந்த ஜாதகம் அமையுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஜோசியர் ஆயிட்டார் நினைக்கிறேன். ஜோசியர் ஆயிட்டார். இல்லை, அவர் ஒரு பாயிண்ட்டை ஐயா ரொம்ப அனுபவத்தில் கரெக்டாக சொல்கிறாரு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமும் ஒன்று. அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, நீயும் கவனிச்சிருக்க மாட்டேன். சரியான நேரத்தில் பிறந்த நேரத்தை குறித்து எடுக்கப்பட்ட ஜாதகம்னா இருப்பார். அங்கே தான் விஷயமே இருக்குது. அவர் யதார்த்தமாக 2-3 கருத்து இருக்குது சாமி. சொல்லுங்க ஐயா. குழந்தை பிறந்தவுடன் எடுக்கப்படுகிற நேரமா, அல்லது அந்த தாதி என்கின்ற நர்ஸு வெளியே சொல்கிற நேரமா, மருத்துவர் குறித்த நேரமா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு, அதாவது சரி பார்ப்பதற்கு ஒரு சில சூட்சுமங்கள் இருக்கு. ஓகே. இந்த இதுபடி அவரோட இயல்பு என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து அந்த கட்டங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத மறுபரிசீலனை மறு உறுதியும் செய்யக்கூடிய ஜோதிடர்கள் நான் பார்த்துருக்கேன். ஓ ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன 3த்துக்குமே மருத்துவர் சொல்வது, குழந்தையை பிரித்து எடுப்பது, நேரத்தை சொல்வது, 3த்துக்குமே அடிப்படை கடிகாரம் தானே ஐயா. கடிகாரம் தப்பாக இருந்தா என்ன ஐயா பண்ணுறது? அது அதோட அடிப்படையான ஐயா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் ஐயா. உன் வாட்சில் டைம் என்னப்பா? வாட்ச் கட்டலையா ஐயா? உங்கள் டைம் பாருங்கள், இன்னொருத்தர் வாட்ச் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். சில நொடிகள் 10 ஜாதகங்களை வச்சு 10 கடிகாரங்களை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 தவிர எல்லாமே ஒரே நேரத்தை காட்டாது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஐயா. நீ தெரிஞ்சோ தெரியாமல் இருக்காங்க, நீ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அருமையான கேள்வி கேட்டுட்டப்பா. பிறந்த ஒவ்வொரு ஜாதகமும் நேரத்தின் அடிப்படையில் உயர்ந்தது எது, தாழ்ந்தது எது, பிரச்சனைக்குரியது எது, காலர்ஸ் பார்த்துருவாங்க. காலை வணக்கம். முதல் அதிர்ஷ்ட நேயர் யார், எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் லாவண்யா. நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லுங்க, அவங்க வயதும் சொல்லுங்க.
லாவண்யா மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் விருச்சிக லக்கணம் 25 வயசு ஆகுது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுடா கண்ணா. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நல்லா குறையில்லாத நிறையோடு நல்லா இருக்குடா கண்ணா. ரொம்ப நன்றிங்க சாமி. சொல்லுமா. சாமி ஃபர்ஸ்ட் மேரேஜ் இப்பதான் 2022 பண்ணாங்க சாமிஜி. எனக்கு சரி. மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் தப்பான பழக்க வழக்கத்துல போனதுனால வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே வேணாம்னு அனுப்பிச்சிட்டாங்க சாமிஜி. நான் எல்லாம் கேட்கறது பஞ்சாயத்து வச்ச சாமிஜி. சரி. அதனால நீ வேணாம் எங்களுக்கு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க சாமி. இல்லடா கண்ணா, நீங்க அடிப்படையில உனக்கு வயசு இப்பவே 24 25 தானே? ஆமாங்க சாமிஜி. நீ வந்து முதல் கல்யாணம் பண்ணா 20 21 கல்யாணம் பண்ணாங்களா? 23 பண்ணாங்க சாமிஜி. 23 2 வருஷமாச்சா? ஆமாங்க சாமிஜி. சரி, 2-3 விஷயம் இருக்குடா கண்ணு. விருட்சக லக்னத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தாள், ரிஷப லக்னத்துல பெண் பிள்ளைகள் பிறந்தாள், கண்டிப்பாக கவனமாக திருமணம் செய்யணும். கல்லூரி காலங்கள்லயும் கவனமா இருக்கணும். இந்த 2 லக்னமும் பெண்கள் பிறந்திருந்தால் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. கிரக பொருத்தங்களை சரியா பார்க்கலன்னா என்ன ஆகும்? ஒண்ணு அடிபடும் உனக்கு, அல்லது ஏதாவது ஒரு நோய் கொடுக்கும். இளம் வயதுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த வாழ்க்கை கண்டிப்பா பிரிவுக்குள்ள தள்ளப்படும். இது 3ம் கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு நீ மாட்டியே ஆகணும்டா கண்ணா. 2வது, உனக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பொழுது மீன ராசின்னும் பொழுதும் நட்சத்திரத்தின்படியும் உனக்கு 25 வயசுக்குள்ள கல்யாணம் இருக்க கூடாது. இது எல்லாமே தவறாவே மாட்டிக்கிட்டு இருக்கடா கண்ணு. அதே மாதிரி என்ன படிச்ச நீ? நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சாமிஜி. வேலை கிடைச்சிருச்சா? இல்லைங்க சாமிஜி, வீட்ல தான் இருக்க சாமிஜி. அதான், அது ஒரு பக்கமும் தடுங்களும் தடையும் ஆகிட்டே இருக்கும்டா கண்ணா. அது சரி, இப்ப என்ன கேட்கணும்னு நினைக்கிற நீ? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க சாமிஜி. இப்போ தெரிஞ்சவங்க அது டைவர்ஸ் ஆயிடும்டா கண்ணா. அது ஒன்னும் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து திருவண்ணாமலையில இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு சாமிஜி. பையனுக்கு வந்து 2 மாசத்துல தான் கல்யாணம் ஆகி அவங்க டிவோர்ஸ் தான் சாமிஜி. அதையும் சொல்றேன். இதே விருச்சிக லக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் உள்ள விதி இது. பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது, முதல்ல டைவர்ஸ் பேப்பர் கையில வந்து 1 வருஷம் பொறுத்து பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் சாமிஜி பண்றதா இருக்கும். அது முதல்ல வந்து அலசி பார்த்துட்டு செய்யுங்க. ஒண்ணு ஆயிடுச்சு. நிறைய பேர் எங்க நினைக்கிறீங்க தெரியுமா? முதல் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லா தோஷமும் போயிடுச்சுன்னு திருப்பி 2வது எதையும் பார்க்காத நல்லா இருக்கட்டும்னு கட்டிடுவீங்க. அதுவும் பிரச்சனை வரும். அதனால பொறுமையா இருந்து அந்த முதல்ல பேப்பர் வரட்டும். வந்த பிறகு 1 வருடம் கழிச்சு, குறைஞ்சது 6 மாசம் கழிச்சாவது தான் பண்ணணும். இன்னும் 1 வாரத்துல டிவோர்ஸ் காப்பி வந்துருன்னு சொல்லிட்டாங்க சாமிஜி. வந்த பிறகு முடிவு பண்றா கண்ணு. ஜாதகம்லாம் கரெக்டா இருக்கு சாமிஜி. அப்போ அவசரப்பட்டு நாளைக்கே பண்ணிக்கோ, எனக்கு என்ன இருக்கு? அப்படி இல்லைங்க சாமிஜி. ஒண்ணு என் பேச்சை கேட்கணும், இல்ல நான் உன் பேச்சை கேட்கணும். சரிங்க சாமி. அதனால நான் உன் பேச்சு கேட்கறேன், நீ பண்ணிக்கோ. பிரச்சனைனா வந்து பாத்துக்க. நான் கேட்கறேன், சொல்லுங்க சாமி. அப்ப 6 மாசம் கம்முன்னு இரு, பேப்பர் வரட்டும். ஓகேங்க சாமி. அதுக்கப்புறம் பார்த்துட்டு செய். நல்லதுடா கண்ணு. ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து நீங்க இந்த ஆலோசனையை சொல்லியிருக்கீங்க ஐயா. இது தவளீர்னு தெளிவாக குழப்பம் இல்லாமல். அப்படியா? உடனே ஜாதகம் பொருந்துங்கிறியா? உடனே பண்ணிக்க, கஷ்டப்படு. அந்த பிரச்சனை வந்துடும் ஐயா. ஏன்னா இப்ப நான் அதுதான் சொல்றேன், பார்த்துட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகள் விருட்சக லக்னத்திலையும் ரிஷப லக்னத்திலையும் பிறந்துட்டு செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட்டு கெடுதலாக இருந்தா பிரச்சனையே வேறையா. இந்த பிள்ளைக்கு கெட்டு இருக்கும். காரணம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அது வந்து ஜென்ம நட்சத்திரம். அதுக்கு அனுஜென்ம நட்சத்திரம் பூசம், அது 6வது வீடு. அங்கிருந்து இன்னொரு இந்த திரிஜென்ம நட்சத்திரம் வந்தா அது அனுஷம். அனுஷ நட்சத்திரம் அங்கேக்கு 10வது வீடு. இந்த பொண்ணுக்கு கர்மமும் பிரச்சனை, கர்மாப்படியும் கல்யாணம் இருக்கு. இதுல 2வது பண்ணாலும் அவரு டைவர்ஸ் ஆயிட்டாருன்னா அப்ப அவருக்கும் கர்மா இருக்கும்ல. அந்த பையனை நான் கட்டினேன்னு சொன்னா எந்தெந்த கர்மா ஒத்து போதோ அது சரியா போயிடும், நமக்கு தெரியாது. இது மாதிரி ஜாதகம் பார்க்கக்கூடாது. பார்த்தா நாம கரெக்டாக பார்த்துடணும். இல்லையா மூட நம்பிக்கைன்னு தூக்கி வச்சுட்டு வேலையை பார்க்கணும். பிரச்சனைன்னு வரும்போது 2 டைவர்ஸ் 4 டைவர்ஸ்ன்னு போயினே இருக்கலாம். அது வேற. அது அவங்க விருப்பப்பட்டது தானே. லாவண்யாவோட ஜாதக கட்டங்களை இங்கேருந்தே சொல்லுவீங்க இல்லையா? காலப்போக்கில் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆமா ஐயா, காலப்போக்கில்
இப்போ அவங்க ஜாதகம் சொல்றது இங்க டிஸ்பிளே ஆகுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்படி சொன்னா தான் ஆமா, அதை பார்ப்பது அவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம் ரிஷப லக்னமா விருச்சிக லக்னமா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க பெண் பிள்ளைகள். அவங்களுக்கெல்லாம் பாருங்க 100க்கு 60லேருந்து 70 விழுக்காடு பிரச்சனையா தான் இருக்கும். எப்ப 30க்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தால், 27க்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா பிரச்சனையாகும். 30க்கு மேலேனா அந்த அதோட அது வீரியம் குறையும். அது வீரியம் குறையுமே தவிர காரணம் எப்படின்னு சொல்ல முடியாது ஐயா. ஏன்னா ஒன்றுத்துக்குள்ள ஒன்று இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சு அது போறதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கடிகாரமே தப்பா இருக்கும்போது எந்த நேரத்துக்கு வேணா அது ஜாதகத்துல எந்த நேரம் தப்புங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு போடுறதுதான் புச்சால்தனம். அதுக்குன்னு தனி தன்மை வேணும் ஐயா. இப்ப காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து முகப்பேர்ல இருந்து பேசுறோம் சார். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயரும் எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். குமரவேல், 48 வயசு, நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா, கடந்த 4-5 வருஷமா ரொம்ப பிரச்சனை ஆயிட்டாரா? வணக்கம் சாமி. வணக்கம்மா. எப்படி சாமி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சொல்லுமா. சாமி, என்னம்மா? நீங்க கிடைச்ச எங்களுக்கு ரொம்ப பொக்கிஷம் சாமி நீங்க. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரருக்கு தான் சாமி கேட்கணும். அததான் கேட்டம்மா. ஒரு 4-5 வருஷமா ரொம்ப பிரச்சனையா இருக்கான்னு கேட்டம்மா. ரொம்ப வருஷமாவே எனக்கும் அவருக்கும் ரொம்ப மனஸ்தாபம் வருது சார். என்ன மாதிரி வருதுமா? அதாவது காசுனாலே பிரச்சனை தான் வருது. உன்னோட நட்சத்திரம் என்னம்மா? என்ன சார்? உன்னோட நட்சத்திரம் என்னம்மா? என்னோட நட்சத்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது சாமி. என்ன பேருமா? என் பேரு தேவி. தேவியா? எவ்வளவு நாளா இந்த நம்ம நிகழ்ச்சியை பாக்குறோமா? தெளிவா முதல்ல சொன்னீங்க இல்லையா? எவ்வளவு நாளா பாக்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? இந்த நிகழ்ச்சி ரொம்ப நான் பாக்குறது இல்ல சாமி. நான் ஆசிரமத்துக்கு வரேன், அகண்ட பாராயணத்துக்கு வரேன். அங்க கூட சொல்லுவேடமா, தேவின்னு பேர் வைக்காதீங்க, பிரச்சனை மாட்டிக்குவீங்கன்னு. அகண்ட பாராயணத்துக்கு வரேன், பூஜைக்கு எல்லாமே கலந்துக்கிறேன். நீங்க கொடுத்த அந்த புக் எல்லாம் வாங்கி கொஞ்சம் அதுல நான் என்ன சொல்றேன், பண பிரச்சனை வர்றதுங்கிறது அவரு கடனை விரயம் பண்றாரா, கடன் அதிகமா வாங்கிட்டாரா, அவர் உழைச்சிக்கு வருமானம் சரியா சம்பாதிக்கலையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 4-5 வருடமா அவருக்கு போயிட்டு இருக்கிறது குரு தசை. அதுல சிக்கல் இருக்கு. அதனால 2 பேருக்கும் ஒத்துமை இல்லைங்கிறது வேற. பொதுவா தேவிங்கிற பேர் வச்சாலே அது பிரச்சனையா தான் இருக்கும். சரிங்க சாமி. அதனால அது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு ஒற்றுமை வேறுபாடுகள் அல்லது நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது தேவின்னு வச்சா. அது முதல்ல அதை மாத்தணும். 2வது அவருக்கு நடக்கிற நேரமும் பிரச்சனை. சிங் மந்திரம் தெரியாதாடா கண்ணு உனக்கு? நான் பயன் சொல்லிதான் சாமி இருக்கேன். சொல்றேன் அகண்ட பாராயணத்துக்கு வந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் திடீர்னு அவரோட அந்த குணங்கள்ல சில வாட்டி அப்படி காமிக்கிறாரு. பணம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட தானே கோவப்பட முடியும். நல்லா சம்பாதிக்கிறாரு சாமி, நல்லா சம்பாதிக்கிறாரு. கொஞ்சம் சுட்டு நீ வச்சுக்கிறது தானே. அதாவது இப்போ சம்பாதிக்கிறோம், ஒரு சேஃப்டின்னு வேணும் அப்படின்றது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அங்கதான் சிக்கலுங்கிறேன் நானு. நல்லா சம்பாதிக்கிறேன்னு கடனை வாங்கினே எடுத்துன்னு சொல்ல போறாரு. அதை பாத்துக்கங்க. கடன் பிரச்சனை இல்ல சாமி, அதெல்லாம் ரொம்ப கடன் பிரச்சனை எல்லாம் இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு கடன் கிடையாது. கடனும் இல்ல, அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீ அகண்ட பாராயணத்துக்கு எல்லாம் வந்துன்னு சொல்றியா? எங்கண்ணா பாருமா, தெளிவா தெரியுது அவருக்கு பிரச்சனை. அப்புறம் பணம் வருதுன்னா பக்தி தான் காரணம். வீட்டுல புக்கு படிச்சேன்னா அப்படி பேசுவாரு. சண்முக கவசம் படிக்கவே விட மாட்டாரு. காலையில அப்படி பேசுவாரு. இப்போ அகண்ட பாராயணத்துக்கு வரும்போது நானு அப்படி கண்ணை விட்டு அழுதுருக்கேன் அங்க. அதுக்கப்புறம் இப்போ புக் எல்லாம் படிச்சா எதுவும் சொல்றது இல்ல, கேப்பாரு. எனக்கு அகண்ட பாராயணத்துக்கு பரவாயில்ல. நல்ல மனுஷம்மா, விட்டுருமா. அவர் சின்ன பிரச்சனை இருந்தாதாமா குடும்பம். அதெல்லாம் இல்லன்னா அப்புறம் எப்படிமா? எப்பவுமே சக்கரை சாப்பிட்டு இருந்தா சக்கரை நோய் தாமா வரும். அப்படி இல்ல சாமி, அவரை புரிஞ்சுக்கவே முடியல என்னால. ஒன்னும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க, அது தவறா போயிடும். கம்முன்னு விட்டுருங்க. 5 வருஷமா பிரச்சனையா இருந்தாலும் அது 16 வருஷம், 2வது 8வது வருஷத்துல இருந்து சரியா போயிடும். இன்னும் அதுக்கு 2 வருஷம் இருக்கு. அத பத்தி கவலையே படாதீங்க. சிங் மந்திரம் அகண்ட பாராயணத்தை விடுங்க, சரியா போயிடும்.
அப்புறம் வந்து இந்த குரு தசை அவருக்கு இது இப்ப பண்ணீங்கல்ல சுவாமி, நீ தசா பூஜை பண்ணீங்கல்ல, ஆமா அப்போ கூட வந்து எங்க பையனுக்கு மட்டும்தான் நான் புக் பண்ணினேன். சரி இவரு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரின்ட்டு அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு வந்து பண்றேன் நான் சொன்னேன். சரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புக் பண்ணி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மூலிகை, அந்த மூலிகை மூட்டை. குரு பண்ணாரா, செஞ்சாரா? செஞ்சாரு. செய்து முடிச்சிட்டு என்ன சொன்னாரு? ஒரு நாள் தான் அந்த மந்திரத்தை படிக்கல, ஊருக்கு போயிட்டாரு. சரி சரி. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருந்ததாமா? கோயிலுக்கு வரல. இல்ல அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருந்தது அவர் பூஜை பண்ணும் பொழுது? அதுதான் சில அந்த ஒரு இதுலாம் வருது சார், கொஞ்சம் மாற்றம் வருது. இருந்தாலும் அதிகமா இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அப்படியே தொடருங்க, அதுவே சரியா போயிடுமா. ஆமாமா, நல்லதுமா, நன்றி. தொடர்ந்து காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். காலை வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தென்காசி மாவட்டம் வந்து பேசுறோம். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களா? உங்களுடைய பெயர், நட்சத்திரம், வயது சொல்லுங்க. எங்க அக்கா பொண்ணுக்காண்டி தான் கேட்கணும். ஓகே, சாமிகிட்ட கொடுங்க பேசணும். இல்ல அவங்க பேர், நட்சத்திரம், வயது சொல்லுங்க, அடிச்சிடாதீங்க. பேர் வந்து ரேணுகா பரமேஸ்வரி, துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். வயது வந்து 14. சுவாமிஜி கிட்ட கொடுத்துட்டேன், உடனே பேசுங்க. சொல்லுமா கண்ணு, சொல்லுமா. குருவே சகனம் அகண்ட மண்டரம் பாத தேவனே குருவே சரணம் ஐயா. தப்பா பாடி சரணம் ஐயா. சரிடா கண்ணு, சொல்லுமா. எங்க அக்கா பொண்ணு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா சாமி, இப்ப சரியா உடம்பு சரியில்லை, ஸ்கூல் போக முடியல அவளுக்கு. என்னாச்சு உடம்புக்கு? உடம்பு அடிக்கடி காய்ச்சல் வருது, சளி பிடிக்குது. சரி. ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கா, நல்லா படிக்கிற பொண்ணுதான். சரி சரி. அதான் என்னன்னு கேட்கணும். நைட்டு தூங்குறாளா? நைட்டு தூங்குறா, இன்னைக்கு தூங்குறா. லேட் ஆகுது, ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சு தூங்குறதுக்கு 11 மணி. அவ நைட்ல சரியா தூங்கல. சரி, உறுதியா எனக்கு தெரியும் நீ எப்படி தூங்குறான்னு சொல்ற, அத சொல்லு. சரி. சரி இல்லம்மா, உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். நான் அம்மாட்ட பேசுங்க. அத குடுங்க முதல்ல, இப்ப பாருங்க வேடிக்கை. ஹலோ சொல்லுங்க. நைட்டு தூங்குறாளா? செல்போன் நிறைய பாக்குறாளா? நைட்டு தூங்கத்தான் செய்தா, செல்போன்லாம் இல்ல. செல்போன் இல்ல. நீங்க எப்ப தூங்குறது பக்கத்துல படுத்துருக்கீங்களா? நல்லா தூங்குறாளான்னு பாத்தீங்களா? ஆமா பாக்கத்தான் செய்வேன். அடிக்கடி பாப்பேன், அடிக்கடி முழிச்சு பாப்பேன். சரி சரி. காலைல எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறா? 7 மணிக்கு தான் எழுந்திப்பா. எப்ப படுப்பா? நைட்டு 10:30 ஆகும். 10:30 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எழுந்துக்கிறா. ஆமா, நல்ல பொண்ணு. சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது வந்து லவ் பண்றாளா? ஆமா, அதுதான் பிரச்சனைன்னு தெரியுது எனக்கு. நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா என்ன சொல்ல வச்சிடுறீங்க. முதல்ல அதை சரிப்படுத்துங்க. அது நைட்ல வந்து தூக்குறதுன்றது இல்ல, ஏமாத்திட்டு இருக்கா. அப்படியா இல்ல, அதான் உண்மை. புத்திசாலித்தனமா பொய் சொல்லக்கூடிய திறமை அவளுக்கு உண்டு. அவளுக்கு நடக்கிற தசை அந்த மாதிரி, அவளுக்கு நட்சத்திரம் அந்த மாதிரி. புரியுதா? சுவாதி நட்சத்திரம் துலா ராசினாலே குரு தசையை கடப்பாங்க. அந்த குரு தசையை கடந்தா அந்த குரு சரியில்லாத பொழுது பொய்களும் காதலும் அழகா வந்துடும். பார்த்துக்கணும். அதனால்தான் அடிப்படை பிரச்சனை இது. இதை நான் அலசி இதுக்கு இதுல பரிகாரம் என்னால சொல்லிட முடியாது. நேர்ல வந்து பாத்துருங்க. நேர்ல எப்ப வரணும் சொல்லுங்க. அங்க நம்பர் இருக்கு பாருங்க, அதை தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லுவாங்க. காலம் கடத்தாதீங்க. இல்ல இப்ப போன அந்த இதுக்கு தான் ஹோமத்துக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாப்லங்க. சரிங்க சரிங்க. மாத்துருக்கா தோஷத்துக்கா? ஆமா, அதுக்கு வந்தாரு. லைன் கிடைக்குது, பாப்பா ரகசியம் கண்டுபிடிக்கிறோம், தெளிவு வருது. பாருங்க, இதான் விஷயம். சரி வாங்க, நீங்க வந்து நேர்ல பாத்துருங்க. இல்ல நல்லா படிச்சு வேலைக்கு போயிருவாளா, அதுதான் முக்கியமானது. அத பண்ணிக்கலாமா? முதல்ல இதுல இருந்து வெளில எடுக்காம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லையே. அப்படி சொல்லுவீரோ? சிந்தனைகள்லாம் அது மேலேயே இருக்கும். நம்ம கிட்ட அவ வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பா, நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, வந்து பாத்துருங்க. அப்படியா? என்ன ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சுவாமிஜியை நேரில் வந்து மீட் பண்ணி என்ன டீட்டெயில் அப்படின்றத கேட்டுடலாம். சுவாமிஜி பதில். சுவாமிஜி அவசியம் சொல்கிறேன்ப்பா. நெற்றி அடியாக காதல் இருக்கா? ஐயா, ஆமாம், இவங்க பக்கத்திலே பத்துன்னு பார்க்குறாங்க ஐயா.
ஏன் இவங்க பக்கத்துல அவங்க படுத்து சொல்றதுல தயக்கம் இருக்கு. அதாவது இல்லை தயக்கம் இல்லை, 2 விஷயத்த பாருங்க ஐயா. அம்மா நீ எப்படிம்மா தூங்குறான்னு தெரியும், நான் அப்பப்போ எழுந்து பார்ப்பேன்னு. இவங்க அப்பப்போ எழுந்து பார்க்குறாங்க, நாங்கள் விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு தானே எழுந்து பார்க்குறேன். கரெக்ட் சாமிஜி. அது இல்லாம சித்தி சொல்றாங்க சோம்பலா இருக்கா, திடீர்னு பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி? அதனால நீங்க அதை வந்து உடைச்சு கேட்டீங்க. அவ்வளோதான் ஐயா, அவங்களுக்கு பரிகாரம் ஜாதகப்படி இப்படி இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். அது விமோச்சனம் கொடுக்கணும் நம்ம, அதானே ஐயா. சாமிஜி மன்னிக்கணும் சாமிஜி, காலர் இருக்காங்க. வந்துட்டாங்களா? ரைட்டுப்பா. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சிவசக்தி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் 3யும் சொல்லுங்கம்மா. வேதநாராயணன், ஆ வேதநாராயணன், மிருகசீரிஷம், வயது? ராசி, 48 வயசு. நீங்க வந்து டிவியில வந்து நீங்க பேசுறத கேட்டுட்டே பேசுறதுனால சரியா கேட்க மாட்டுது. தயவு செய்து டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதை சுவாமி கிட்ட பயன்படுத்திக்கங்க. சுவாமிகள் கிட்ட கொடுக்குற பேசுங்க. சரி. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. அம்மா அவருக்கு 48 வயசு தானே சொன்னீங்க? ஆமா சாமிஜி. 33 வயசுல இருந்தே பிரச்சனையா ஆயிடுச்சு அவருக்கு? ஆமா சாமிஜி. இதுல 37வது வயசுல இருந்து கடன் அதிகமாச்சா? ஆமா சாமிஜி. எல்லாமே இழந்துட்டு பிரச்சனை, அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஒரே கஷ்டமா இருக்கீங்களா? ஆமா சாமிஜி. அது மட்டும் இல்லாம உடம்புலயும் பாதிப்புகள் வந்துருச்சா? ஆமா சாமிஜி, அவருக்கு ஒயிட் பேச்சஸ் வந்திருக்கு சாமி. அதான் நான் சொல்றேன்மா, நான் சொல்றேன். அதே மாதிரி விபத்தால காலில் அடிபட்ட தழும்புகள் ஏற்பட்டுச்சா? ஆமா சாமிஜி. மா கொஞ்சம் நேரம் சரியில்லை. 32 வயதுல இருந்து அவர் மொத்தமா கணக்கு போட்டோன்னா 51 52 வயசு வரைக்கும் அவர் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் இதுல இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையாவது நம்பி பணம் கொடுத்தா திரும்பி வராது, இவர் கடனை கட்டுவாரு. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி போனாருன்னா ஏமாற்றங்கள் வரும். ஏதாவது முதல்ல எடுத்து போட்டாருனாக்கா திடீர்னு அது ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில ஒண்ணும் இல்லாத போகும். வீட்டுல நீங்க எல்லாம் உட்கார்ந்து ஒன்னா பேசினாலே சண்டைகள் ஏற்படுத்தும். கண்டிப்பா சாமி. இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி வீடுல ஈசானிய பாகம் வடகிழக்கு மூலையில மெயின் தலைவாசப்படியோ அல்லது அங்க படிக்கட்டு ஏறி மேல வரா மாதிரி இருக்கும். ஆமா சாமிஜி. இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? நான் ஒரு வழிபாடு மட்டும், எங்க பெங்களூர்ல இருக்கீங்க? ஆமா சாமிஜி. சரிம்மா, அவரு பூஜை சொன்னா செய்வாரா? செய்வார் சாமி. சரிம்மா, ஒரு அனுஷ நட்சத்திரத்துல நம்ம ஆசிரமத்துல அசித்தாங்க பைரவர் அப்படின்னு ஒரு பைரவர் இருக்காருமா. சரிங்க சாமி. அங்க ஒரு மந்தார இலையில சாம்பார் சாதமும் ஒரு வாழை இலையில தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை கலந்து அதை வச்சு படைச்சி 8 நெய் தீபம், மிளகு 5 மிளகு நீல நிற துணியில மூட்டை கட்டி அதை வந்து 8 தீபம் நல்லெண்ணெயில போட்டு அது உள்ள அந்த விளக்குல போட்டுட்டு தீபம் ஏத்தணும். அந்த தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். இந்த வந்து ஒரு அனுஷ நட்சத்திரத்துக்கு செய்துட்டு தினமும் விநாயக பெருமானுக்கு ஓம் ஐம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகான்னு விநாயகரை கும்பிட்டு கையில ஏதாவது வாசனை பூ வச்சு பாதத்துல வச்சு அன்றாட அவருடைய பணிகளை தொடங்கணும். இது மொத்தம் இணையதளத்துல சாயந்தரம்ல காலையில வந்துடும். அப்படியே கேட்டுட்டு கரெக்டா கடைபிடிங்க. டெய்லி பெங்களூர்ல விநாயகருக்கு வழிபடாம எதுவும் செய்யக்கூடாது. அனுஷ நட்சத்திரத்துல அசிதாங்க பைரவருக்கு செய்யணும். இது ரொம்ப கடுமையான நேரம் போய்கிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமா ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை. சரிங்களா? குழந்தையும் இல்ல சாமி, அதுக்கும் சொல்லுங்க. அதுவும் பாத்துக்கலாம். நீங்க வாங்க, முதல்ல அவரை வெளில எடுத்துருவோம். இப்ப இந்த மனநிலையில நீங்க குழந்தை பெத்துக்க முடியாது. சரிங்க சாமிஜி. அதை முதல்ல சரிப்படுத்திக்கோங்க. சரிங்க சாமி. ஏன்னா 48 வயசு வேற, அதை நான் நேரா இதுல சொல்லிட முடியாது. நீங்க ஒரு முறை வந்து பாருங்க. ஆனா 2 பேருமா வாங்க, அப்பதான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை சரியாறதுக்கான மார்க்கம் நான் சொன்னதுல நடக்கும். சரிங்க சாமி. நல்லதுமா. ஆச்சரியத்தின் உச்சம் வெள்ளை தழும்பு தான். எது ஐயா? ஆச்சரியத்தின் உச்சம் வெள்ளை தழும்பு. கால்ல அடிப்பட்ட இல்ல, வெள்ளை தழும்பு முதல்ல லூகோடர்மாங்கிற தோல் நோய் அவருக்கு இருக்குங்கிறத இங்கேருந்து சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க. ஜாதக கட்டத்தையும் எல்லாம் சொல்றதெல்லாம் அதிசயமான விஷயம். 15 வருஷம் டேட்டாவா 5 செகண்ட்ல முடிஞ்சிடுச்சு. நிறைய காலேஜ் வெள்ளை தழும்பு வந்து விதியின் பூக்கள்னு சொல்லுவாங்க டாக்டர்.
சாமிகள். ஏன் வெள்ளை தழும்பு வரவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் முகம் நல்லா இல்லை உடம்பு அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஐயா. வெள்ளை தழும்புகள் வந்துட்டாலே அவங்களுக்கு பண பிரச்சனை குறைஞ்சிடும் ஐயா. ஓ ஆமா ஐயா. அதுல ஹைதராபாத் போய் மீன் சாப்பிட வேண்டாம். ஆமா, அதுலயும் இன்னொன்னு இருக்கு ஐயா. அறிவு சார்ந்து குறிக்கோளோட செயல்படுறவங்க தோல்வியே அடைய மாட்டாங்க ஐயா. ஆனா எப்பவுமே அரகுற மனசோட இருக்கிறவங்க வெள்ளை தழும்புகள் வந்தா இன்னும் அதிகமா பிரச்சனை ஆயிடுங்க. வித்தியாசம் இருக்கு ஐயா. காலர்ஸ் பார்த்துடலாம் சுவாமிஜி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். இந்த அகண்ட பாராயணம் மிக சிறந்த ஒரு அகண்ட பாராயணம். எதனால சுவாமிஜி? சண்முகார்த்த தேவோ பரமகுரு பாம்பன் குமர குருதாஸ் அனுகிரகவாராய சித்தாங்க பைரவர் யோக கணநாத பரிபூர்ண பஞ்சாட்சர மந்திர பிரியோக வர்த்தன சடாட்சர மந்திர பஞ்சமி காருண்யாய அனுகிரக சித்தானாம் அப்படின்னு பொருள். மந்திரம் என்ன சொல்லுது? பஞ்சமி அன்று இதுபோல ஒரு கூட்டு பிரார்த்தனையான அகண்ட பாராயணங்களில் குருநாதர்களுடைய பாக்கள் ஓதப்பட்டு அந்த இடத்துல பஞ்சமியோட பங்கு கொண்டு யாருன்னா வந்து வழிபடுறாங்கன்னா நிச்சயம் அந்த வழிபாடு என்ன பிரார்த்தனைகளில் செய்கிறாங்களோ அது திண்ணமாய் கைகூடும் தாழ்வினில் தாழ்வில்லையேன்ட்டாங்க அந்த பாடலை மந்திரத்தில். என்ன அர்த்தம்னா செவ்வாய்க்கிழமையில் அகண்ட பாராயணம் பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட மிக அற்புதமான ஒரு மருந்து. 6666 பாடலிற்கும் ஒரே பாடல், முத்தாய்ப்பான பாடல் சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை அகண்ட பாராயணமா செய்யக்கூடிய வேளையிலே பஞ்சமி இணைகிறது என்றால் இதை விட ஒரு பாக்கியம் கிடைப்பதரிது. மற்றவங்களாம் மந்திரம் தந்திரம் எந்திரம் சூன்யம் அப்படின்னு பல விஷயத்தில் போகிறாங்களே. இந்த மந்திரத்தில் பஞ்சமி அன்னைக்கு, இந்த பஞ்சமி பகல் 2 மணிக்கு தொடங்குது. அதே நேரத்தில் உச்சத்தில் இருக்கும் அகண்ட பாராயணம். ஏன்னா முடிகிற தருவாயில் இருக்கும். அங்கே சகஸ்ரநாம அர்ச்சனையோடு இருக்கும். அதே வேளையிலே பஞ்சமியில் இங்கே வந்து தீபம் போடுவாங்க, வழிபடுறாங்க. 2 மணிக்கு மேலே வருது செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை பகல் வரைக்கும் இருக்குது. ஆனால் செவ்வாய்க்கிழமை போடும்போது அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால் வந்து பஞ்சமியில் தீபம் போற்று வழிபடுபவர்கள் வாராகிக்கு இந்த அகண்ட பாராயணத்தோடு செய்யும் பொழுது முருகனருளும் அன்னையினுடைய அருளும் சேர்ந்து பெறுவது. மந்திர தந்திரங்கள் அதல விதல தரதல ரசாதல பாதாள பூதாள எதில் மந்திரங்கள் இருந்தாலும் அது சரியா போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. அதனால இந்த அகண்ட பாராயணம் செவ்வாயோட பஞ்சமி வந்து கூடி இருப்பதினாலே பகல் 2 மணிக்கு மேலே அவ்வளோ அற்புதம் இருக்கு. அகண்ட பாராயணம் பொதுவாக எத்தனை பக்தர்கள் பயனடைகிறீங்க? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 1000 to 1500 பக்தர்கள் பயன்பெறுறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் எல்லோரும் இந்த அகண்ட பாராயணத்தில் வந்து பங்கு கொண்டு விட்டுடாமல் பயணம் பலனும் அடையணும். இதுதான்ப்பா விஷயம். ஃபோன் எடுத்துடலாமா? சுவாமிஜி சொன்ன மாதிரி இலவசம் தான். எல்லாரும் அகண்ட பாராயணத்துக்கு வந்து பஞ்சமியோடு இருக்கக்கூடிய அகண்ட பாராயணத்தில் பயன்பெறணும் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? சாமி வணக்கம் சாமி. ஐயா வாலி மியூட்ல வச்சிருங்க ஐயா. நான் பேசுறது எனக்கு எக்கோ வருதுயா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா சுவாமிநாதன், சென்னையில இருந்து பேசுறேங்க. ஐயா யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது 3ஐயும் சொல்லிடுங்க ஐயா. ஐயா எனக்காக தான் ஐயா கேட்கிறேன். சுவாமிநாதன், சுவாமிநாதன், மகர லக்னம், வயசு 72. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சாமிநாதன் சொல்லுங்க ஐயா. சாமி வணக்கம் சாமி. வணக்கம், நல்லா இருங்க. நல்லா இருக்கேன். என் பையனுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க பின்னத்தூர்ல. சரி, தெரியுதுங்களா? தெரியும் சாமிநாதன், சொல்லுங்க. ஐயா வரணும்னு பாக்குறேன், வர முடியல, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆமா, என்னாச்சு? 2 வருஷமா இருக்கேன், பக்கவாதம் வந்துருச்சு. அப்புறம் அதான் வீட்டுலதான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எங்க விருதுநகர் எங்கெல்லாம் ஊரை சுத்திட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரி வீட்டுலதான் இருக்கிறேன். சரி ஐயா சாமி கிட்ட சொல்லணும்னு பார்த்தா சொல்ல முடியல, போன் நம்பரும் கிடைக்கல, எனக்கு சரியா இல்ல. சரி தியாகராஜ் என்ற சொல்லிவிட்டேன், ஊருகிட்ட ரூபாஸ் என்ற சொல்லிவிட்டேன், சரி செல்வத்தூரோட சொல்லிவிட்டேன். யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரி உங்களை சந்திக்க முடியல. புரியுது சாமிநாதன். இப்ப எப்படி இருக்கிறீங்க? இப்ப என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சாமி, சும்மா உங்களை பேசணும்னு நினைச்சேன். சரி நல்லா இருக்கு சாமி. பையன்க 2 பேரும், பையன் நல்லா இருக்கான். சரி, அவனுக்கு 2 குழந்தைங்க, நீங்க தான் பேர் வச்சீங்க. சரி
எல்லாம் நல்லா இருக்காங்க சாமி. உடம்ப பாத்துங்க, மருந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் சாமி. ஒண்ணு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, நான் தினமும் பூஜை பண்றதுல ஒரு 2 நிமிடமாவது உங்களுக்காக பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நன்றி சார். நல்லதுங்க, நல்லது. நன்றி. சாமிநாதன் சுவாமிகளின் நாதன். இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் சுவாமிஜியை வந்து எல்லாருமே அணுகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவர் கால் எடுத்து அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தும் சொல்லி அதுக்கு நிவர்த்தி கேட்கல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா ஐயா? தாயம் நல்லா இருப்பீங்க ஐயா சுவாமிஜியோட அருளோட. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ரத்னபிரபா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், வயது சொல்லுங்கம்மா. ஸ்ருதி, உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. அது சாமிகிட்ட நன்றி சொல்லணுங்க சார். இல்ல, அவங்க வயது சொல்லவே இல்லை. ஸ்ருதி 18 வயது. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமியே சரணம். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா, சொல்லுங்கம்மா. சாமி, நீங்க சொன்ன அந்த 8 வாசனை பொருட்கள் வச்சா நல்லா நடக்கும்னு சொன்னீங்க, அது ரொம்பவும் எனக்கு ரொம்பவும் நல்லா நடந்திருக்கு சாமி. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரி சரி சரிம்மா. நான் ஒரு 8 வருஷமா சஷ்டி பாடிட்டு இருக்கிறேங்க சாமி. சரி. நான் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணது. சரி. முஸ்லிம்ஸ்ல இருந்து ஹிந்துவா மாறி அன்னையில இருந்து முருகனோட கால் கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிறேங்க சாமி. சரி சரி சரிம்மா, சரிம்மா. அது நான் படிக்கிற சஷ்டி எனக்கு சித்தி கொடுக்குமா சாமி? அப்படியே, அப்படி ஒரு அற்புதமா. என்ன பேருமா உங்களுக்கு? ரத்னபிரபா, ஏற்கனவே பேசியிருக்கிறேங்க சாமி. அப்படியா? என்ன சொன்னம்மா? அன்னைக்கு எனக்கு பத்தி நான் கேட்டேன், என் உடம்பு நல்லா இருக்கணும். இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப நல்லா இருக்கிறேங்க சாமி. வெரி குட்மா. அப்படியே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ரத்னபிரபாமா, சஷ்டி படிப்பதனால யாரும் வாழ்க்கையிலையும் தோக்க மாட்டாங்க, உடலாலையும் தோக்க மாட்டாங்க, உள்ளத்தாலையும் தோக்க மாட்டாங்க, மனதாலையும் தோக்க மாட்டாங்க, சிந்தனையாலும் தோக்க மாட்டாங்க, புத்தியாலும் தோக்க மாட்டாங்க, செயலாலையும் தோக்க மாட்டாங்க, உண்மையா படிச்சா. கண்டிப்பா சாமி. நீங்க மரம் மாதிரி உண்மையா படிச்சதனுடைய பலன் தான் 2வது உங்களுக்கு லைன் கிடைக்குது. கண்டிப்பா. அதை விட அதிசயம் பாருங்க. ஷண்முகானந்த பவித்ர பாப விநாசனோ ரத்னபிரபா நாமகரண வர்த்தன்யாய தேவோ சஷ்டி ஷண்முகநாத பரமகுருவர வரத சர்வஜனோ ஆத்ம பூஜாகரண வர்த்தன ரூபாயினி நமோ தேவஸ்வரூப சஷ்டிநாதம் ஷண்முகா ரட்சகம் ரட்சகம். இதம்மா முருகனா சொல்லி இப்ப நம்ம சொன்ன இந்த மந்திரத்தால நீ சஷ்டி படிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் மேலும் படிச்சு அந்த முருகனுடைய அருள் உனக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய இது ஒரு சிறு மந்திரம். உனக்கு இன்னிலிருந்து மாற்றங்கள் தெரியும். கண்டிப்பா சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் பிள்ளைக்கு சாமி இந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இதை விட என்ன வேணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு செவ்வாய் தசை நடக்குது, முடிய போது. இன்னும் 2 மாசம் 2 வருஷத்துல இருந்து அவளுக்கு மாற்றம் ஏற்படும். இந்த தீட்டும் உஷ்ண உடம்பும் தோல் ஸ்கின் அலர்ஜியும் கண்டிப்பா இருக்கும். அது எல்லாம் சரியா போயிடும். ஆனா ராகு தசை வரப்போகுது, அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அதுக்கு மட்டும் நீங்க வந்து பாருங்க. சரிங்க சாமி. சாமி, ஒரே சந்தேகம் சாமி. இது வந்து மத்த எல்லாம் என் கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மூட்டை அவங்களும் வச்சு நல்லா பயன்படணும் சாமி. நீங்க அவங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கொடுங்கம்மா. நீங்க கொடுத்தா இல்ல நம்பிக்கை இருக்குங்க சாமி. நம்பிக்கை இருந்து கொடுத்தா அவங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்கம்மா. அரைகுறை நம்பிக்கை வச்சா அது வேலை செய்யாதுமா. இல்ல மந்திரம் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் கேட்டேங்க சாமி. நீ வேண்டிக்குமா. இப்ப உனக்கு நான் மந்திரம் சொன்னதே எதுக்கு? நீ நினைப்பது நடப்பதற்காக, நல்லவை மட்டும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கம்மா. நல்லதும்மா, நன்றிம்மா. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம். சுவாமிஜி காலை வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் மின்னல்கடி பேசுறேன், அரியலூர் மாவட்டம். அரியலூர்ல இருந்து. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லிடுங்க. என்னோட வயசு 33 சார். என் பேர் மின்னல் கொடி. எனக்கு ஜாதகம் கிடையாது. பேசுங்க.
கண்ணா என்ன பேருமா? மின்னல் கொடி. அப்பா நல்லா இருக்கா கண்ணு? ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணு. என்ன என்ன பேர் சொன்னடா கண்ணு? என் பேர் மின்னல் கொடிப்பா. விண்ணலா மின்னலா? மின்னல் கொடி. மின்னல். மின்னல். சரி சரி சொல்லுடா கண்ணு. எனக்கு பிறந்த ஜாதகம் இல்லப்பா. ருதுவான ஜாதகத்தை கொண்டு போய் அங்க பார்த்தாக்கா அது எனக்கு அதெல்லாம் பார்க்க கூடாதுடா கண்ணு, அதெல்லாம் பார்க்க கூடாது. உனக்கு பேர் படி நீ வச்சுக்கோ. உனக்கு மக நட்சத்திரம் சிம்மராசி. மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசி பேர் படி வச்சுக்கோ. அந்த ருதுவானதெல்லாம் பார்க்க வேணாம். சரிங்கப்பா. இப்ப உனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா சரியில்லை. ஆமாப்பா. ஏற்ற இறக்கம், மனக்கவலை, தூக்கமில்ல, தேவையில்லாத பிரச்சனைகள், சிந்தனைகள், ஏண்டா வாழறோன்ற கேள்விக்குறி. கண்டிப்பாப்பா. இதுலதான் நீ சிக்கிக்கிட்டு இருக்க. உன்னோட நேரம் அது. திருமணம் ஆச்சா? ஆயிடுச்சுப்பா. நான் உங்க வீட்டை 4வது டைம் பேசிட்டு இருக்கேன்ப்பா. இது ஆல்ரெடி குழந்தை பாக்கியத்துக்கு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். சரி. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு அது எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட நான் அழுதுகிட்டே பேசுறேன். அழுகதான் வருது. நீ அழாத, இப்ப சிரிச்சுக்கிட்டே பேசு. நல்லா தானே இருக்க? இப்ப நான் சிரிச்சுக்கு தான்ப்பா பேசுறேன். வெரி குட். குழப்பம் தான் உனக்கு மனசுல ஒரே குழப்பத்தை வச்சுக்காத, பயத்தை வச்சுக்காத. சரிப்பா. ஏன்னா உனக்கு நடக்கிற நேரம் அப்படி. ஆனா பெரிய பாதிப்புகள் இல்ல, கவலைப்படாத. எனக்கு இந்த பேரு இருக்கலாமாப்பா? இருக்கலாம். ஓகேப்பா, ரொம்ப நன்றிப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. நன்றி. அடுத்த காலர் பார்த்தலாம் சார். ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பிருந்தா பேசுறேன், கோயம்புத்தூர்ல. யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது? எனக்கான கேள்வி தாங்க. என் பேர் பிருந்தா, ஆ. மிருகசீரிட ரிஷபராசி, 29 வயசு ஆச்சுங்க. தேங்க்யூ. சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. சாமிஜி ரொம்ப நன்றிங்க சாமிஜி. நல்லா இருக்கா கண்ணு, சொல்லுமா. குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறை இல்லாத நிறையோட தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கா கண்ணா. சாமிஜி நாங்க உங்க ஜெயந்தி விழாக்கு வந்திருந்தோம் சாமிஜி. சரி. நீங்க மோதிரம் கொடுத்திருந்தீங்கல்ல. சரி. அது இப்போ அதுக்கப்புறம் வந்து வரன் இப்ப அமைஞ்சிருக்கீங்க சாமிஜி. அவங்க என்னை பார்க்க வரன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிரும்டா கண்ணா, முடிஞ்சிரும். எனக்கு அதுக்கான ஆசீர்வாதம் வேணுங்க சாமிஜி. கண்டிப்பா முடிஞ்சிடும். அதுக்கு தானம்மா அந்த பூஜை பண்ணி மோதிரம் கொடுத்ததே. கண்ணா மோதிரம் போட்டு எனக்கு இப்ப நீ சொல்ற இல்லையா, கிட்டத்தட்ட 38வது பிள்ளை சொல்றீங்க மொத்தத்துல. அது அந்த 2ஆம் தேதியில இருந்து நான் சொல்றேன். அப்ப அது எனக்கு தெரிஞ்சு இது தெரியாம நிறைய இருக்கலாம், அல்லது இல்லாதையும் இருக்கலாம், தெரியாது. நல்லபடியா முடிஞ்சிடா கண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன பயப்படத்தை விட்டுரு, கோபத்தை விட்டுடு. சரிங்க சாமிஜி. சாமிஜி இதுதான் ஃபர்ஸ்ட் வரங்க சாமிஜி. இத்தனை வருஷத்துல 4 வருஷத்துல வந்து இப்பதான் எனக்கு அந்த வந்திருக்கு முன்னாடி. சரி. இப்பதான் பார்க்க வர்றாங்க சாமிஜி அந்த மோதிரம் போட்டதுக்கு அப்புறம். சரி. நீங்க உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இப்ப குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வேணும் சாமி. கண்டிப்பா. அது நீ நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒண்ணு சொன்ன தெரியுமா? ஆமாங்க சாமி. சுமங்கலித்துவமா நல்லா இருந்தா அதுவே கல்யாணம் ஆகிறதுக்கான அர்த்தம் தான். அது புரியுறதா? சரி சரிங்க சாமி. குழப்பம் வேணாம். இந்த வரன் வந்து நல்ல வரனா இருந்து ஜாதகத்தை பார்த்து முடிச்சிரு. சரிங்க சாமிஜி. சரியா சாமிஜி? அந்த வயிறுக்கு சரியாயிரல சாமிஜி. புரியலம்மா. வயிறு ஃபைப்ராய்டு இருந்ததுங்க சாமிஜி, அதுக்கும் வந்து சரியாயிரலங்க சாமிஜி. வயிறு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா, அதெல்லாம் சரியா போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க சாமிஜி. பானிபூரி, பேல்பூரி, சீஸ், பர்கரு, பீஸா இதை சாப்பிடாத. சாக்லேட் நிறைய சாப்பிடாத. சரிங்க சாமிஜி. வேற ஒண்ணும் வேணாம். ஓகேங்க சாமிஜி, ரொம்ப நன்றிங்க சாமிஜி. நல்லதுடா கண்ணு. நன்றி. சுவாமிகள் சொன்ன மாதிரி அகண்ட பாராயணம் பஞ்சமியோட கலந்து வரதுனால அன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆசிரமத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை புத்தகங்களாக இருக்கட்டும், குழந்தை குபேரராக இருக்கட்டும், விக்ரமாயா, சங்கநிதி, பதுமநிதி, இப்போ வாகனங்களுக்கு கியூட்டா வந்திருக்கக்கூடிய குட்டியான விக்ரமாயாவாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். அது என்ன தெரியுமா, அதை வச்சுட்டு சமீபமாக வெளிநாடு போயிருந்தேன்ல, அங்கே கூட அதை வச்சு ஐயா அந்த சின்ன விக்ரமாயா, ஆமாம் ஐயா, காரில் வைக்கிற விக்ரமாயா, ஒரு 3 பெண்கள் வந்து ஒன்றா போகிறாங்க. அதில் 3 பேர் 2 காரு. இந்த கார் விக்ரமாயாவில் ஒன்று இருக்குது, நம்ம விக்ரமாயாவில் இருக்குது, இன்னொரு காரில் இல்லை. 2 பேரும் போகிறாங்க. ஒரே நேரத்தில் வந்து அடிபடு, ஒரு மரம் வந்து உழுது, 2 வண்டியும் வந்து பிரேக் அடிக்கிறாங்க. ஒரு வண்டி அடிபட்டு பரண்டுடுச்சு, அங்கே இருக்கிறவங்க நல்ல அடி. இன்னொரு வண்டியில் வந்து ஒன்றுமே ஆகலை, பேனட் மட்டும் உடஞ்சிச்சு, உள்ளே யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அதில் விக்ரமாயா இருந்தது. அவங்க அப்படியே ஃபோன் பண்ணி எடுத்து அழன்னு அழுதாங்க.
இது ரொம்ப நிறைய விஷயங்கள் வருது கிருஷ்ணா. சொன்னா நம்ம அது என்ன ப்ராடக்ட் புஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால நான் அதை பத்தி சொல்றது இல்ல. பண்றது தவறு இல்ல சுவாமிஜி நீங்க. அதனால அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம ஆசிரமத்துல கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவுல வந்து தெரியப்படுத்துறேன். அதோட மட்டும் இல்லாம உங்களால வர முடியல அப்படின்னாலும் இந்த பொருட்களாக இருக்கட்டும் புத்தகங்களாக இருக்கட்டும் தேவைப்படுதுனாக்கா கீழே தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க அட்ரஸை கொடுத்து நீங்க கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கலாம் அப்படின்றத இந்த நேரலையில சொல்றதுல சந்தோஷமா இருக்கு. சுவாமிஜி, ஒரு மனிதன் பிறந்த அடிப்படையில உயர்ந்த ஜாதகம் எது, பிரச்சனைக்குள்ள ஜாதகம் எது, அதை சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு இயல்பா உலகம் உழன்று நடந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு 2 காரணம் இல்லை. என்னென்ன காரணம்? முக்கியமா இந்த உலகம் உழன்றுகிட்டு இருக்கு. அதுல முக்கியமா எது காரணம் உங்களுக்கு தெரியுமா? இரவு பகலா சுவாமி? ரைட், அப்படியே வச்சுக்கோ. பகலுக்கு யாரு? பகலுக்கு வந்து சூரியன். இரவுக்கு யாரு? சந்திரன். இது இல்லைன்னா இல்ல, உலகமே இல்லை. ஒரு ஜனன காலத்துல இந்த சூரியனும் சந்திரனும் பலமா இல்லைன்னா அது பிரச்சனைக்குரிய ஜாதகம். ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அப்பீலே இல்லை. புரியுதா? ஒரு ஜனன காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் சூரியனும் சந்திரனும் பலவீனப்பட்டு விட்டால் அது மோசமான ஜாதகம். இருவரில் ஒருவர் பலம் பெற்றிருந்தா கூட அது ஒத்தக்கால் ஜாதகம். இருவருமே பலமா இருந்தா அது முதன்மை ஜாதகம். அப்படி இருவருமே பலமா இருந்தும் கூட திசைகள் கெட்ட திசைகள் வந்தா கூட அடிபடும். அப்ப லக்னாதிபதி வலுவு பெற்றிருக்கணும். அந்த பிறந்த நேரத்தில் உயிர்னு சொல்லக்கூடிய லக்னம், அந்த லக்னத்துக்கு அதிபதி வலுவு பெற்றிருக்க வேண்டும். ஆக லக்னாதிபதி வலுவு பெற்றது, சூரியன் சந்திரன்கள் வலுவாக இருந்தால் அதுதான் முதன்மை ஜாதகம். சரியான விளக்கம். அது இந்த ஆரம்பிச்ச விதம் அழகு. சூரியன் சந்திரன்ல ஆரம்பிச்சு ஏன் அது ஒளி கிரகங்களே இது 2 தானே. இது வந்து ஒளி மண்டலங்கள் ஐயா. இதை வந்து கிரக பதத்துல சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சாமியல் சொன்னபடி நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாது ஐயா, தெரிஞ்சுக்க முடியாது. அது சாதாரணமா கொஞ்சமாவது பயின்று இருந்தால் ஓரளவுக்கு பிடிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாத கணக்குல நம்ம சொல்லலாம். சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து உச்சத்துல இருப்பாங்க ஐயா. அதே நீங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாம் சூரியன் நீச்சத்துல இருப்பாங்க ஐயா. அதுக்காக சூரியன் நீச்சத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டு இருப்பாங்களான்னா இல்லை ஐயா. அல்லது சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகள் எல்லாம் உயர்ந்து இருக்குதான்னாக்கா எல்லாம் உயர்ந்து இருக்காது ஐயா. அப்ப அங்க லக்னாதிபதி தேவைப்படுவார் ஐயா. இது அந்த 3 பேரும் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் இருக்கு ஜாதக ஆளுமையில. பொதுவா நீ கேட்ட கேள்விக்கு என்னன்னா, சூரியனும் சந்திரனும் பலமாக இருந்து லக்னாதிபதி வலு பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் உயர்ந்த ஜாதகம். சூரியனோ சந்திரனோ தனிப்பட்ட முறையில் 2ல் ஒருவர் பலமாக இருந்தால் அடுத்த கட்ட லெவல் உள்ளது. அப்போ இவங்க 2 பேரும் இருந்து லக்னாதிபதி பழுதுபட்டு இருந்தால் இவங்க 2 பேரும் அவ்வளவு முழுமையா செய்ய முடியாது. ஆக உயர்ந்தது என்றால் அந்த 3 பேரும் உள்ள பலம், தாழ்ந்ததென்றால் இதில் 2த்துல ஏதாவது 2 1 2 நல்லா இருந்து 1 நல்லா இல்லைனாலும், அல்ல 1 நல்லா இருந்து 2 நல்லா இல்லைனாலும் அடுத்த கட்ட லெவல்ல போகக்கூடியது. இது பொதுவான விஷயம். இத பெருசா உள்ள போனோம்னா நிறைய விஷயம் இருக்கு, குழப்பம் வந்துடும். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, உங்க ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் பலமாக இருக்கிறதா, குரு லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அந்த லக்னாதிபதி பலமா இருக்குதுன்னா அது உயர்ந்த ஜாதகம். எந்த காலத்தில் ஒன்னாலும் அது தோக்காது. சரி, சூரியன்ல நல்லா இல்லாம சந்திரன் மட்டும் நல்லா இருக்காரா, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி இருக்கும்னா திசை கடக்கிறதெல்லாம் பிரச்சனையா, பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் வருகின்ற திசைகள் எல்லாம் ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கும். அதனால அது குழப்பம் வந்துடும். பொது கருத்து, லக்னாதிபதி சூரியன் சந்திரன் வலுவு பெற்ற ஜாதகமே உயர்ந்த ஜாதகம். இதில் எது ஒன்று சரியில்லாமல் போனாலும் அது நடுத்தர ஜாதகம். 3மே சரியில்லைனால் படு மோசமான ஜாதகம். நன்றி சுவாமிஜி. காலை வணக்கம். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி. ஐயா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? கடலூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்களோ அவங்க பெயர், வயது, நட்சத்திரம் 3ஐயும் சொல்லிடுங்க ஐயா. தண்டபாணி, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், வயது 37. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. ஹலோ. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க.
தண்டபாணி. தண்டபாணி புரியுது, கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, 39. 37 சார். 37. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, கல்யாணம் எப்போ கேக்குறேன் சாமி. கல்யாணம் எப்ப நடக்குன்னு கேக்குறேன் சாமி. அது என்னன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கு. நடுவுல உங்களுக்கு அப்பப்போ வந்து கால் வலி எடுக்கிறது, அந்த கண்ட சதை வலி எடுக்கிறது, சதை துடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கா? போல இல்ல, பையன் தான் சிங்கப்பூர்ல இருக்காரு. இப்ப நீங்க பையனுக்கு கேக்குறீங்களா உங்களுக்கு கேக்குறீங்களா? பையனுக்கு தான் கேக்குறேன் சார். அவருக்கு இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? ஒன்னும் சொல்லல அவரு இது வரைக்கும். அது பாத்தீங்களா, டக்குன்னு இல்லைன்னு சொன்னா எப்படி? அப்போ கேட்டீங்கன்னா ஆமாப்பா எனக்கு இருக்குதுன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே 39 வரைக்கும் 37 வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஆமா சாமி. ஏன்னா அவர் சுக்கிர தசை முடிச்சாரு. அந்த சுக்கிர தசை வெளிநாடு எப்ப அனுப்பிச்சிருச்சோ, ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதனோடது. சுக்கிரன்ன்றது புதனுக்கு நேர் எதிரடையானது. அந்த 20 அந்த புதனுக்குடைய ஒரு 7-8 வருஷம் போட்டா கூட அவருக்கு அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. இப்போ சூரிய தசையை கடந்து போயிட்டு இருப்பாரு அவரு. சந்திர தசையில இருப்பாரு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல முடியுதான்னு பாருங்க. முடியலன்னா அவரு வந்து பண்றது முதல், அப்படி இல்லைன்னா அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம ஆசிரமத்துல கல்லால மரத்துல திருமண வழிபாடு செய்யணும்னு தொலைபேசியில போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. 3 வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கல்லால மரத்துல நீங்க இதை செய்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு செட் ஆயிடும். காரணம் என்னன்னா, இந்த ஒன்ன விட்டுட்டீங்கன்னா அவருக்கு அதுக்கப்புறம் திருமணம் செட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதனால இத வந்து கரெக்டா கேட்டு தெளிவுபடுத்திட்டு வந்து செய்து பயனடைங்க. சரிங்க சாமி. நாதாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன லக்னம் தெரியுமா? கட் ஆயிடுச்சு. ஓ, அவ்வளவுதான். அதுக்கு காலர் கட் ஆகட்டும், கல்யாணம் கட் ஆகாம பாத்துக்கணும். ஆமா, சொல்லுங்க. லைன் கட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி சுவாமி கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறேன். யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக. அவங்க பேர், வயது, நட்சத்திரம் மூன்றையும் சொல்லுங்கம்மா. என் பொண்ணோட பேர் வந்து ஜமுனா ராணி. வயசு 8 வயசு ஆகுது. தனுஷ் ராசி, உத்திராட நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்கம்மா, சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு என்ன? பாப்பா வந்து 8 வயசு ஆகுது சாமிஜி. ஆனா பிறந்ததுல இருந்தே பாப்பாவோட உடம்பு வாசங்க அப்படிங்கறது வந்து சாப்பிடுறா, எல்லாமே ஹெல்த்தியா தான் இருக்கா, ஆக்டிவா தான் இருக்கா. ஆனா வந்து உடம்பே சேர மாட்டேங்குது. ஏன் பாப்பா இப்படி இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது, பாப்பா வந்து எந்த ஸ்கூல்னாலும் சரி, வீடுனாலும் சரி, நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்ததே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை எனக்கு குடும்பத்துக்குள்ள அமையல. வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி இடம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரிம்மா, 11 வயசு வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். இதுல என்னோட சந்தேகம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க சாமிஜி. அவளுக்கு பிறந்தப்போ முதலாவது வருஷம், அதாவது 1வது வருஷம் 1 வயசு ஆன பிறகு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை, பண விரயம் சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்ல, இப்ப அப்பாவும் அதாவது நாங்க எல்லாம் சேர்ந்து இல்ல, பிரிஞ்சிட்டோம். எப்ப பிரிஞ்சீங்க? பிரிஞ்சு இப்ப 3 வருடத்துக்கு மேல ஆகுது. இப்ப 8 வயசுன்னா அப்ப 3 வருடம்னா 5வது வயசுல சொல்றீங்க? ஆமா, 4.5 வயசு 5 வயசு இருக்கு. ஓகே. அப்போ 1வது வயசுல ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்ததா? அவங்க அப்பா பிரச்சனை வந்துதான். இவளுக்கு முதல் வயசு வரும்போது, முதல் பிறந்த நாள் வரும்போது வந்தது. ஆமா ஆமா, கரெக்ட்டுங்களா? அது அவளுக்கு சளி கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. சளி பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியுதுமா. ஆமான்னு சொல்றீங்களே, ஏற்கனவே பாத்துட்டீங்களா? ஆமா, இல்ல பாப்பா பேசும்போது அந்த மூக்காலேயே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, சளி பிரச்சனை தான் அது. சளி பிரச்சனை இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியா இருந்தாலும் ஒல்லியா இருக்கிறது சளி சம்பந்தப்பட்ட நோய்கள் தான். அது கிரகமும் அப்படிதான் இருக்கு. இந்த கிரகமும் அதுக்கேத்த மாதிரி சளி சம்பந்தப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு அழைச்சு வந்து காட்டுங்க, இல்ல நல்ல மருத்துவரை பாருங்க. நல்லதுமா, நல்லதுமா. நன்றி.
சுவாமி நேரம் பட்டம் போட்டாங்களா? முடிஞ்சிருச்சு. ஐயா ஒரு கேள்வி சொல்லிட்டோம், அப்புறமா ஒன்னா பதில் சொல்லிடுவோம். சரிங்க சுவாமி. ஐயா கேள்வி மட்டும் கேட்டேன். ஜாதகம், ஜோதிடம், கைரேகை, எண்கணிதம், பிரசன்னம், ஆரூடம் போன்ற அனைத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? இதனை ஏன் கேட்கிறேன் என்றால், இதற்கெல்லாம் பலன் சொல்பவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக சொல்கிறார்களே, அதனால் கேட்கிறேன். அப்பா ஐயா, நீங்கள் சின்னதாக கேட்பீங்கன்னு பார்த்தீங்க ஐயா, பெரிய சப்ஜெக்டை கேட்டுட்டீங்க ஐயா. எல்லாரும் அகண்ட பாராயணத்துக்கு வந்துருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமி 2 மணிக்கு மேலே விளக்கு போடுறவங்கெல்லாம் அடுத்த வாரம் பார்க்குறேன். ஐயா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.